வந்து என்ட்ரன்ஸ் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. Guys, thank you for choosing to watch this video. Welcome back to my channel. நம்ம இன்னைக்கு வனிதா ஹோட்டல்ல தான் இருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த சேட்டா அது? പച്ചടി. നിങ്ങൾ എന്താ പറയാ അതേ പറ. മലയാളത്തിലേ പറയൂ. കേബേജ്. அதெல்லாம் வைப்பாங்க சாப்பிடுங்க. எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? அவியல். இது கடலை கறியோ? பயிர் வைங்க. பயிறு பொரியல் நல்லா இருக்குது. இது அது வேண்டாம். என்னது இது? எந்த சேட்டா? பச்சடி. எந்த காய் இது? அது வெள்ளரி இருக்குது. வெள்ளரி. நான் ஏன் ஆட்றீங்க? இல்ல கிட்ட பீட்ரூட் பச்சடி. நல்லா இருக்குங்க. கேரளா ஸ்பெஷல். மெயின் அச்சார். கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த அச்சார். நான் கை வைக்க கூடாது. சிக்கன் அதே சிக்கன் ஆயிட்டு இருந்து சிக்கன் சோர்ல உட்கார்ந்து மொட்டா அரிசி மஜி சேட்டா பெங்களூர் ஒயிட்ஃபீல்டு சேட்டா கண்டுபிடிச்சு மதி சேட்டா நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். உப்பு இருக்காது. தமிழ் கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு கொஞ்சம் சாம்பார். இதுல ஃபிஷ் குழம்பு. வீடு ஒயிட்ஃபீல்டு. இந்த ஃபிஷ் ஐலா மறந்து போய். அடிப்பொலி சாப்பிடுங்களா? ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, அடிப்பொலி. சிக்கன் மசாலா அடிப்பொலி, மட்டன் சுக்கா அடிப்பொலி, சிக்கன் மசாலா அடிப்பொலி. பையன் பொய் சொல்றாங்க. இங்க மட்டன்லாம் இல்லை, சிக்கனும் இல்லை, வெறும் ஃபிஷ் தான். பொய் சொல்ல வரல. அவன் என்ன சொன்னா, ஒரு பொண்ணு எப்படி கட்டினா எப்படியோ கட்டி. நம்ம வந்துட்டு வனிதா ஹோட்டல் தான் வந்தோம். இதுதான் அந்த ஹோட்டல்ல பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கைஸ். சாப்பாடு அடிப்பொலி சாப்பாடு. அப்புறம் நம்ம உட்கார்ந்த இடத்துல ஃபேனே இல்லை, எல்லாம் இயற்கை காற்று தான். எப்படின்னா பேக் சைடில் நான் காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே இந்த மாதிரி ஒரு நேச்சரை ரசிச்சுட்டே சாப்பிட்டோம் நம்ம. இங்கே இருக்கு பாருங்க. இப்படிதான் நம்ம சாப்பிட்டோம் உட்காந்து. சுட சுட மீன், அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே நான் காட்டியிருப்பேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல செடி கொடி மரம் அப்படிதான் இருக்கு. ரோடு பாருங்க எப்படி அழகா இருக்கு. மேலையா போகுது, பஸ்ஸஸ் எல்லாமே வருது. இப்ப கார் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போறோங்க. வாங்க கேட்கலாம். காருக்குள்ள ஏற போகிறோம். எல்லாரி காரை தொடச்சிட்டு இருக்க, வாடி சொல்லும் போடு, ஏறுப்போ. நம்ம இப்போ வயநாடு ஹனி மியூசியமில் தான் இருக்கோம். ஸோ ஏஷியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹனி மியூசியம் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். மணி இப்போ 3 o'clock ஆச்சு. ஸோ வாங்க என்னெல்லாம் பார்க்குறோம், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இங்கே கார் பார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம். அடல்ட்ஸ்க்கு 30, சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 20 rupees. ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஹலோ, ஹனி மியூசியமில் இருக்கீங்க. வெளியே இருந்து காமிச்சியா? இல்லை காட்டுவேன் இப்போ. இதுதாங்க என்ட்ரன்ஸு. நான் எடுக்கலை என்ட்ரன்ஸு. வரும்போது பாருங்கள், என்ட்ரன்ஸ் காட்டுறேன். ரொம்ப பெரிய மியூசியம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வயநாட்டில். நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் I love honey. The biggest honey museum in Asia. ஸோ இதுதாங்க வயநாடோட ஹனி மியூசியம், பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து என்ட்ரன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ப்ளே ஏரியா அப்படின்னு வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். எந்த பார்க்கு போனாலுமே இல்லை எந்த மியூசியம் போனாலுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே விளையாடலாம். அதுக்கப்புறம் சேர்ஸ் போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தள்ளி விடவா? கொஞ்சம் வெயில் வருதுங்க, மழை விட்டுட்டு. அப்படி குதிக்கக்கூடாது ரீச்செல்லாம். 2 பேர் வேணும் அதில் விளாட. ஹாய் ஜெது, வாங்க வாங்க. வாய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கோங்க விளையாடுறதுக்கு. ஆள் தேவைப்படுதா? போறீங்களா? குதிரை அழுக்கா இருக்கா, குளிக்க வைக்கணுமா? என்ன சீனிக்கா இருக்குங்க. இங்கேயே உட்காந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இந்த சீனரியை ரசிச்சுட்டே இருக்கலாம், அப்படி இருக்குங்க. வயநாடு ஹில்ஸ், அங்கே டீ எஸ்டேட்ஸ். இங்கே வந்து இப்படி ஜெயது நல்லா என்ஜாய் பண்ணுறியா? அங்கே பாருங்க, நல்லா இருக்கு. கேமராவை காட்டாதீங்க, வாங்க. அழகா பேசுறீ பொட்டு. ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு ஒரு சும்மா எதுவும் பண்ணாமல் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்கே பக்கம் டீ எஸ்டேட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகம் மலையில் முட்டி மேகமலையாகிறது. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கிழிங்க சத்தமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அப்படியே பார்க்க கேமல் இருக்குது. கேமல், ஆட்டுக்குட்டி. நடுவில் கிளிக் பண்ணால் வெளிச்சமும். போலஜி, இது எங்கள் தாதாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதுக்கு பேர் என்ன? தில் குஷாம். அதனால அவங்க எங்கள் தாதா சார்பாக மிஸ்டர் மொய்தீன் மீரான் அவர்களின் சார்பாக அவருடைய மனைவியாருக்கு தில் குஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் தில் குஷ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கையில் கட்டுங்க. பா செம்ம வாசனை. செம்ம வாசனை. தில் குஷ். என்னது? இதோட இதானங்க மரம். ஆஹா, மல்லிப்பூலாம் தோத்து போயிடும்ல. கொஞ்சம் கட்டிக்கோங்க அவங்க இதில் துப்பட்டால்.
துப்பட்டால கட்டிக்கணுமா? மல்லிப்பூலாம் தோத்து போயிடும், ஆசனை தூக்குது. நல்லா இருக்கு, மழந்தது இன்னும் நல்லா இருக்கும் போல. இதுப்பா ஹனி குண்டு இது. இதுல தேன் சேகரிக்கிற குண்டு. ஏய் உண்மையாவேப்பா தேன் கூடு நான் மரத்துல கட்டி இருக்கோம் தெரியுமா? அப்படியா? இது வந்து தேன் இது பண்றது. லூசன்ட்டீங்க, ஆமான்ட்டு போறாரு. நான் மரத்துல தேடுறேன்.